சார் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி மீண்டும் இழப்பிற்கு பிறகு இரவு ஒரு முடிவு எட்டப்பட்டுள்ளது. அதாவது 16 காங்கிரசுக்கு 16 தொகுதியிலும் திமுகவுக்கு 12 தொகுதியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு தலா ஒரு சீட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்பது என்பது சம்பந்தமாக நள்ளிரவு வரை கூட்டம் நடைபெற்றது. ஆனால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசும் திமுக பொறுத்த வரைக்கும் 30 தொகுதிகள் இன்றோடு வேட்புமனு முடிவுகிறது என்பதால் காலை 11 மணி முதல் மாலை 3 மணியோடு முடிவதனால் எந்தெந்த 30 தொகுதிகளுக்கும் 30 அதாவது காங்கிரஸ் தனியாகவும் திமுக தனியாகவும் போட்டியிடுவது என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வது என்றும் பிறகு பேசி முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அது நீண்ட இழுபறி பேச்சுவார்த்தை எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதனால் அந்தந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யமாகவும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 30 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் பிறகு பேசி யார் யார் வாபஸ் வாங்கலாமோ அவர்கள் வாபஸ் வாங்கிக்கலாம்னு தெரிகிறது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீண்ட இழுப்பிற்கு பிறகு நள்ளிரவு வரை நடைபெற்றது. இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.